வாழ்த்துகிறேன் உன் தந்தை ராமா. அப்பா சின்ன சிறு வடதில் 4 வேதங்கள் 6 சாத்திரங்கள் 18 புராணங்கள் 60 கலைக்கான 96 தத்துவம் 108 மனைவிக்கான சிக்கரை கற்றுணர்ந்தவண்ணே வேதங்களை உணர்ந்த நீ தெய்வத்தை நாட வேண்டும் என்று விரைந்து சென்றாய் கானகம். ஈசனை காண வேண்டும், அவரிடத்தில் அருளிய பெரிய வரங்களை பெற வேண்டும் என்று விரைந்து சென்றானே சின்ன சிறு வடதிலே. ஆமா, தவம் இருந்தாயா? ஆண்டவனும் அருள் உனக்கு கிடைச்சதா? அப்பா உங்களை கோரி நேரத்து நேராக எம்மனச்சலம் சென்றேன். சரி. ஈசனை கோரி தவம் செய்தேன். சரி. ஈசனை எனக்கு காட்சி கொடுத்தார், வரமும் கொடுத்தார். தவத்தின் பலனால் என்ன பலன் கிடைத்தது உனக்கு? கூறுகிறேன் சொல்லு. அப்பா ஈசன் வரம் கொடுத்தார். அந்த நேரத்திலே என் பெயர் நீங்கள் வைத்ததோ என் பெயர் ராமன். ஆமாம். அவர் எனக்கு புனைப்பெயர் வைத்து பரசு என்ற ஆயுதத்தை கொடுத்து பரசுராமன் பரசு என்ற ஆயத்தை கருத்திலே பெற்றுக் கொண்டு பரசுராமன் என்ற புனைப்பெயரோடு வந்திருக்கிறாய். ஆமா பரசுராமா, இந்த பரசு என்ற ஆயுதம் என்னப்பா சாதிக்கும்? அப்பா இந்த ஆயுதம் தர்மத்தில் நிலைநாட்டும், அதர்மத்தை அழிக்கும். சரிப்பா, நல்ல நேரத்தில் உதவி செய்ய வந்திருக்கிறாய். அதர்மத்தை அழிப்பாய், தர்மத்தை நிலைநாட்டுவாய். உலகத்தில் சத்தியம் நிலைத்திருக்க வேண்டும், நீதி நிலைத்திருக்க வேண்டும், உண்மையை வழிபட வேண்டும், உலகமே உண்மையாக இருக்க வேண்டும். இதுதானே கருத்து? சரி ராமா, எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். உங்களுக்கா சத்தியமா? என்னப்பா உனக்கு என்ன வேண்டும்? அதை செய்கிறேன். நான் அதற்காக நான் வந்திருக்கிறேன். எனக்கு நம்பிக்கை கிடையாது. நீ ஈசனை பார்த்திருக்கலாம், பார்க்காம இருக்கலாம், அதெல்லாம் கிடையாது. நீ இட்ட வேலையை தட்டாம செய்தி முடிப்பேன் தந்தி அவனே எனக்கு ஒரு சத்தியம் செய்தார். அப்படியா? உன்னுடைய மகன் இட்ட வேலையை தட்டாம முடிப்பேன், இது சத்தியம். சபாஷ் ராமா. தாயி சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தாயி சிறந்ததோர் கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. வாக்கினை படித்திருக்கிறாய், உணர்ந்திருக்கிறாய். என் சொல்ல மீற மாட்டாயே. அப்பா அப்பா சொல்ல மீறி நடக்க மாட்டாயே. என் நன்றி கொண்டாக்கு உய்வுண்டா உய்வில்லை, செய் நன்றி கொண்டாம் அதற்கு. கற்றவை கற்ற பின்னிற்கு அதற்கு தக என்று சகலம் கற்று வந்திருக்கிறாய். படுத்தினப்பா சின்ன சரி வடதிலே வேதங்களை உணர்ந்த நீ உன்னை யாரும் எதுவும் வெல்ல முடியாது. இருந்த போது எனக்கு ஒரு சத்திய வாக்கு செய்து தந்திருக்கிறாய். வாக்கை தவற மாட்டாயே. தவற மாட்டேன். வாக்கை மீற மாட்டாயே. தவற மாட்டேன். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, இவை படித்திருக்கிறாய். ராமா, நான் சொல்லு வார்த்தை என்ன தெரியுமா? கண்மணி பர்வத்து ராமா. சத்தியனை நிலைநாட்டுவாய் அல்லவா? பெண்மணி அளவுன ராமா, உன் தாய் இருக்கிறாளே, இந்த தந்தைக்கு வஞ்சக செய்துவிட்டால், எனக்கு துரோகம் செய்துவிட்டால், ஆகாயத்தில் செல்லும் கந்தனுடைய கடகை தண்ணீரை பார்த்து அடடா, இந்த உலகத்தில் இப்பேற்பட்ட பேர் அழகுள்ளவன் ஒருவன் இருக்கிறாரா என்பது என்னை எடுத்தெறிந்து விட்டு மாட்டாளை மனது நினைத்தால் கற்பு நிலை தவறிவிட்டால் அவள் உயிரோடு வாடக்கூடாது. கற்க மாதிரி கரண் செல்வன் கந்தனுடைய அழகை பார்த்து மனம் பறி கொடுத்து விட்டால், கற்பினை தவறிவிட்டான். அவள் கற்பினை தவறியல் இந்த உலகத்தில் வாழக்கூடாது சென்று வெட்டி வீட்டு விட்டு வர போறா. என்ன வார்த்தை உறுத்தி விட்டாய் அப்பா, என்ன வார்த்தை உறுத்தி விட்டாய். பெற்ற தாயை நான் வெட்ட வேண்டுமா அப்பா? நீங்க செய்வது முறைத்தானா, நீதிதானா அப்பா? அப்பா யாருக்கு நீதி கேட்கிறாய்? என்ன கேட்கிறாய்? செய்தனை தவறு யாரு? தண்டனை அனுபவித்து தர வேண்டும். இல்லையப்பா, நீங்க செய்வது அநியாயம். அநியாயம் 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 யார் செய்வார்? செய்யார் செய்வார், இதை யார் செய்வார்?
சொல்லுங்க. என்னடா ஏத்து வந்து பேசுறாய்? என்னடா ஏத்து வந்த பேசுறாரு? தந்தை எதுக்குறியா? எனக்கு நீ கட்டளை இருக்கிறாயா? என்னை கொல்லுபடி கட்டிருக்கிறா? அப்பா நீங்க தான் அதை செய்து முடிக்கணும். தவறு செய்தவருக்கு தண்டனை அனுபவித்து தீர வேண்டும். என் வார்த்தை மீறி நடக்க கூடாது. என் கொடுத்த சத்தியத்தை மீறி நடக்க கூடாது. அப்படி என்றால் இறைவனை பார்க்கவில்லை, சிவனை காணவில்லை, தாரத்தை என்று ஆய்த்தை வரவில்லை. உன் மீது எனக்கு நம்பிக்கையே இல்லை. இல்லையப்பா, நான் சொல்வதை கேளுங்களப்பா. அப்பா, நான் என்ன தவறு செய்தேன்ப்பா? எதற்காக தாயை நான் வெட்ட வேண்டும்? உன்னுடைய தமையன்மார்களுக்கு ஆணையிட்டேன். எப்படியாவும் தாயை சந்தித்து வெற்றி விடு. ஆனா மறுத்து விட்டார்கள். ஓர் உயிரை கொல்லும்படி மறுத்த காரணத்தால் பல உயிர்களை கொண்டு திண்டு திரியக்கூடிய நரிக்குறவராக கானகத்தில் இங்கு அங்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். என்னப்பா? அதே போன்ற உனக்கு கொடிய சாபத்தை கொடுத்து விடுவேன். அப்பா, அப்படி என்றால் என்னுடைய அண்ணன்மார்கள் எங்கே இருக்கிறார்கள்? கானகத்தில் அலைதுகிறார்கள். அப்படி என்ன செய்தார்கள்? எதற்காக? என் வார்த்தை ஏற்று நடக்கவில்லை. நடக்கவில்லை என் வார்த்தை ஏற்று நடக்காத காரணத்தால் கொடிய சாபத்தை கொடுத்து விட்டேன். அப்பா, ஆமா. வேண்டாம் அப்பா, நான் சொல்றது கேளுங்களப்பா. இப்போ உனக்கு நான் சாபம் கொடுக்க போறேன். ஐயோ அப்பா, வேண்டாம் அப்பா. உங்களுடைய வார்த்தை கேட்கிறேன். பெற்ற தாய் என்று பார்க்காமல் பெற்ற தாயினை வெட்ட துணிகிறேன் அப்பா. ஆனால் ஒன்று, எனக்கு ஒரு 3 வரம் வேண்டும். வேணும் கேளே, அப்போது கண்டிப்பா தர வரும். அப்படிதான் இப்ப இப்போ என் மன சினம் கொண்டிருக்கிறது. உனக்கு வரத்தை கொடுக்க முடியாது. அப்படியா? எப்போ வேண்டுமோ அப்ப நீ கொடுத்துட்டு போடா. அப்பா, உங்களுடைய வார்த்தை கேட்டு சொல்லுகிறேன். என் தாயை சந்திக்கிறேன். என் தாய் என்று பார்க்காமல் ஒரே விட்டால் சாபாஷ். அப்பா. ம்.